ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு ஒரு நாய் மற்றும் பூனை குட்டியின் கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு நாய் இருந்துச்சாம். அந்த நாய் பேரு ஜானி. ஜானி தைரியமான மற்றும் விசுவாசமான நாய். ஜானியை தீபா என்பவர் வளர்த்து வந்தார். அவர் ஜானி மீது மிகவும் அன்பு கொண்டவர். ஜானியின் குட்டி நண்பர் ஒன்று இருந்தது. அது ஒரு பூனை குட்டி. அந்த பூனை பெயர் வாசு. தினமும் இருவரும் அவர்களின் வீட்டு முற்றத்தில் விளையாடுவார்கள். அந்த இடத்தை முழுவதும் சுற்றி ஓடி பிடித்து விளையாடுவார்கள். ஒரு நாள் மதியம் வானம் இருள் சூழ்ந்திருந்தது. இடியும் மின்னலும் பயங்கர சத்தங்களை எழுப்பியது. சூறாவளி காற்றும் பெரிய மழையும் பெய்து கொண்டிருந்தது. தீபாவும் ஜானியும் அவருடைய வீட்டிற்குள் இருக்கிறார்கள். தீபா அந்த புயலை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு வெளியே இருந்து வாசுவின் சத்தம் கேட்டது. ஜானி வேகமாக பூட்டிய கதவின் பக்கம் சென்று சத்தமாக கத்தியது. தீபாவிடம் தன்னை வெளியே செல்ல விடுமாறு கேட்டது. தீபா கதவை திறந்து விட்டார். ஜானி சட்டென துள்ளி மழையில் குதித்தது. ஜானி வீட்டு முற்றம் முழுவதுமாக தேடி பார்த்தது. வீட்டு பக்கத்தில் இருந்த இடங்களில் சுற்றி தேடி பார்த்தது. கொஞ்ச நேரம் கழித்து ஜானியிற்கு சத்தம் நன்றாக கேட்டது. ஜானி ஒரு மரத்தின் கிளையை பார்த்தது. வாசு அந்த மரத்தின் கிளையில் சிக்கிக் கொண்டிருந்தது. அது மிகவும் பயந்து போயிருந்தது. ஜானி ஒரு நொடி கூட யோசிக்காமல் அந்த கிளைக்கு தாவி வாசு அருகில் சென்றது. வாசு குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் ஜானியின் உடல் சூடாக இருந்ததால் வாசு லேசாக கதகதப்பானது. அங்கு இருந்து உடனே செல்ல வேண்டும் என்று ஜானி முடிவு செய்தது. ஜானி தன் வாயில் வாசுவை கவ்விக்கொண்டு மரத்தின் கிளையிலிருந்து கீழே குதித்தது. அங்கிருந்து அதனுடைய வீட்டிற்கு பத்திரமாக கொண்டு சென்றது. ஜானி வாசுவை வீட்டில் கொண்டு சென்று விட்ட பிறகு தீபா ஜானியை நினைத்து நிம்மதி அடைந்தார் மற்றும் அவனை நினைத்து பெருமைப்பட்டார். "நீ ரொம்ப தைரியமானவன்" என்று கத்தினாள். "நீ இந்த குட்டி பூனைய புயல் மழையிலிருந்து பத்திரமா காப்பாத்திருக்க" என்று கூறினார். ஜானி தன் வாலை சந்தோஷமாக ஆட்டியது. தான் ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டது. அன்றிலிருந்து வாசு ஜானி எங்கு சென்றாலும் பின்தொடர்ந்தது. வாசுவிற்கு ஜானி சிறந்த நண்பன் மற்றும் பாதுகாவலனாக மாறியது. கதையின் நீதி என்னவென்றால், தைரியம் என்பது சண்டையிடுவது மட்டும் கிடையாது. மற்றவர்கள் கஷ்டப்படும் போதும் அவர்கள் பயத்தில் இருக்கும் போதும் அவர்களுக்கு சரியான நேரத்தில் உதவி செய்ய வேண்டும். அவர்களை அரவணைத்து அன்பாக பார்த்து கொள்ள வேண்டும். ஓகே குட்டீஸ், பாய். நாம அடுத்த கதையில சந்திப்போம்.